நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலேயே கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்கிற வசனத்தை நாம் நினச்சி அதில் போடப்பட்டிருந்தா பார்க்கலாம். இதிலிருந்து இன்றைக்கி என்ன நம்ம தியானிக்க போகிறோம்னா, அவர் உன்னை ஆதரிப்பார் என்கிற அந்த வசனத்தை மையம் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னால், ஆதரிக்கக்கூடிய கர்த்தர் என்கிற நிலைமையிலே இந்த தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆதரிக்கும் கர்த்தர் என்கின்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பொறுப்பெடுக்கும் கர்த்தர்னு அர்த்தம். ஆதரிக்கும் கர்த்தர்னா பொறுப்பெடுத்து நடத்துகிற தெய்வம்னு அர்த்தம். அப்போது இந்த பூமியில் அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஆதரவு இல்லாமல் இருக்காங்க, கேட்பாரற்று கிடக்கிறாங்க, எந்த உதவி இல்லாமல் இருக்காங்க, எந்த ஒரு அக்கறை கொள்ளக்கூடிய நல்ல யாரும் இல்லாமல் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கண்டும் காணாத நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் இன்றைக்கு அவர் பிள்ளைகளாகிய உங்களுடைய பார்த்து சொல்கிற வாக்காளி என்னன்னு சொன்னால், நான் ஆதரிக்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அதான் வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். அப்போ உலகத்தில் சொந்த பந்தங்கள் கண்டுக்கலாமல் இருக்கலாம், ஆதரிக்காமல் இருக்கலாம், நண்பர்கள் ஆதரிக்காமல் இருக்கலாம், கல்விக்கூடத்தில் ஆதரிக்காமல் இருக்கலாம், காலேஜில் ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கலாம், அல்லது இன்னும் தொழில் செய்கிற இடத்துல அது பழகக்கூடிய இடத்துல நம்மளை ஆதரிக்காமல் சப்போர்ட் பண்ண கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்று சொன்னால், உலகம் அப்படி தான் இருக்கும், மனுஷன் அப்படி தான் இருப்பான். நம்மை ஆதரிக்கக்கூடியவர் ஒருவர் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் சொல்வார், நான் உன்னை ஆதரிக்கக்கூடிய தேவன் என்று சொல்கிறார். சரி, வேதத்தில் அவர் யார் ஆதரித்தார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்குறோம். எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது அவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஆகார் என்கிற ஒரு பெண்ணை அவர் ஆதரிக்க ஆரம்பித்தார். அவர் என்ன செய்ய, சாராள் என்கிற அந்த பெண்ணுக்கு பணிவிடை பெண்ணாக இருந்தால் அவளுடைய பூர்வீக எகிப்து நாடு, ஆபிரகாமுடைய பார்த்தீங்க அப்புறம் மறுமனை நாட்டின்னு சொல்லுவாங்க. அப்போது சாராள் தான் அவள் மனைவியாக ஆபிரகாம் கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆகார் என்கிற பணிப்பெண் சாராள் மூலமாக வீட்டை விட்டு அனுப்பப்பட்டாள். அப்பொழுது அனுப்பப்பட முடிய அந்த சூழல் வரும் பொழுது அவருடைய ஒரே மகனை, இஸ்மாயில்ங்கிற மகனை என்ன செய்கிறார், அவள் கொண்டு போகிறாள். அவள் கொண்டு போகும்போது அவள் ஆதரவு இல்லாமல் அப்படியே வனாந்தரப்பால் இருக்கும்போது கண்ணீர் விட்டுறான். தண்ணி கூட இல்லை, அந்த பாட்டில் தண்ணி காலியாக போச்சு, பிள்ளை அழுதுட்டு இருக்குது, பிள்ளை சாகிறான், செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுருக்கா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆதரவு இல்லாமல், ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலில் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக விடப்பட்டிருப்பாங்க, தனித்து விடப்பட்ட நிலையில் இருந்தான். அப்போ தேவன் நினைச்சாங்க, அவருக்கு பேசுகிறாரு, ஆகாரே நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், உன் மகனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஒரு நீரூற்றை அங்கே ஏற்படுத்தி அவருடைய தாகத்தை, ஆத்ம தாகத்தையும் தீர்த்து சரீரத்துக்கு தேவையான அந்த அனைத்தையும் கொடுத்து அவரை ஆதரிக்கிறார், தேவனாக வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமில்லை, அவர் வாழ்நாளில் தேவன் அவரை நடத்துகிறார். வேதம் அதிகமாக சொல்லப்படலை அப்படின்னாலும் அந்த இடத்துல இருந்து தேவன் அவளை ஆதரிக்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கலாம், ஊழிய செய்யலாம் இருக்கலாம், அல்லது வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு உறவுக்குள்ளே இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கலாம். பல நேரங்களில் நீங்கள் தனித்து விடப்படலாம், உங்களுக்கு ஆதரவே இல்லாமல் இருக்கலாம், யாருமே உங்களை ஆதரிக்காமல், உங்களை புரிஞ்சுக்காமல் போகலாம், என்ன செய்யணும் தெரியாமல் அப்படியே மண்டை காஞ்சி போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழல் நீங்கள் இருக்கீங்களா? இன்றைக்கி கவலைப்படாதீங்க. ஆகார் என்கிற பெண்ணை ஆதரித்த தேவன் இன்றைக்கு உங்களை ஆதரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஆதரிக்கணும்ன்ட்டு மனுஷனை தேடி ஓடுறோம், உலகத்தை தேடி போகிறோம், அதில் ஏமாற்றம், தோல்வி மேலே தோல்வி, கெட்டு தான் போகிறோம். அப்படி இல்லை, நம்மை ஆதரிக்கிறவர் இயேசு மட்டும்தான். அதை புரிஞ்சு கொண்டு தொடர்ந்து ஆதரிக்கக்கூடிய, ஆதரவுடைய தேவன் நோக்கி நம் வாழ்க்கையை என்ன செய்வோம், பயணமாக ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவஜனமும், தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரிகளும் ஆதரிக்கிற கர்த்தருங்கிற தலைப்பில் பார்த்தோம். உண்மையிலே ஆதரிக்கக்கூடிய அவர்தான்களை புரிந்து கொண்டு தொடர்ந்து வாழ்க்கையிலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் எங்கும் நிறைந்தவருடைய வாழ்த்துகிறது. ஆமென், ஆமென்.